கேப்டன் அம்புக்குமார் ஓகேங்களா. வந்து லா ஒண்டர்ஸில் வந்து மெம்பர்ஷிப் எடுத்து 1 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. அந்த மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஐடியா, என்ன வாங்கி பைசா பே பண்ணிட்டோம், யூஸ் பண்ணதே இல்லையே அப்போ எதுக்கு போட்டுன்னு வீட்டில் கேட்கும்போது சரி இன்னைக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்னு தான் கேரளா பேக்கேஜை ட்ரை பண்ணோம். என் வீட்டில் பையன் 2 பசங்க இருக்காங்க, வெளியே போயிருக்காங்க. அவங்க தான் தொல்லை கேரளா போகணுன்ட்டு. அவங்களுக்கு அதான் வந்து இந்த ட்ரிப்பே போனது. நான் எங்களுக்காக போகவே இல்லை, பசங்க தான் போனோம். பசங்க என்ஜாய் பண்ணாங்க, டோட்டலாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வந்து 4 days பேக்கேஜ், 3 nights. 1 day மூணாறு, 1 day வந்து தேக்கடி, 1 day வந்து அலப்பி போட் ஹவுஸ் தான் பிளான் ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட் டே வந்து நான் டெம்பிள்ஸில் கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். ஸோ மூணார் இஸ் மஸ்ட் விசிட் பிளேஸ். 1 day இஸ் நாட் எனஃப் ஃபார் மூணார். நீங்கள் வந்து மினிமம் ஒரு 2 days, அட்லீஸ்ட் 2 days. 3 days நீங்கள் மூணார் உட்காந்தாலும் பத்தாது. ஒரு நாளைக்கு அங்கே 1.5 வயது ஒரு தீம் பார்க்கு இருக்குது, சூப்பர் தீம் பார்க்கு. எல்லா அட்வென்ச்சர்ஸும் அதில் இருக்குது. ஹைட்டில் பண்ணுறது, அந்த பேராஷூட்டில் போகிறது, எல்லா இது மாதிரி தீம் பார்க்கும் அதில் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக போகணும். சைட் சீயிங் ரொம்ப அதிகம். உங்களுக்கு மூணாவது நிறைய சைட் சீயிங் இருக்குது, ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, அப்புறமா எலிஃபண்ட் ரைடிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹையஸ்ட் பாயிண்ட், எக்கோ பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்கான். எங்களோட டிரைவர் சொன்னார், அகிலன் ஒருத்தர் சூப்பர் டிரைவர் அவர். ஆனால் டைம்ஸ் இல்லை சார், நம்ம தேக்கடி போகணும்னு சொன்னார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது 3 days தங்க மாதிரி பாருங்கள், நிறைய காட்டுறோம் சொன்னாங்க அகிலன் டிரைவர். ஸோ கண்டிப்பாக வரோம் சொல்லிருக்கேன் அவர்கிட்ட. அடுத்த தேக்கடி வந்தோன்னா, தேக்கடியில் மிஸ் பண்ணது போட் ஹவுஸ். அங்கே ஒரு போட் ஹவுஸ் இருக்குது தேக்கடியில், அது யாருக்குமே தெரியல. அது அதிகமாக போட்டுக்கு, அதாவது அந்த போட்டிங் வந்து வைல்டுக்குள்ளே போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் போய் பார்க்கணும். நாங்கள் போனது வந்து கதரி ஃபைட் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அந்த 1 hour வந்து எப்படி போயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் டயர்டு, ஃபுல் டிரைவில் இருக்கிறோம் நாங்கள். அதான் அந்த போனோம் வேணாம சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல நம்ம வந்துட்டோம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்து அந்த கதரி ஃபைட்டிங்க. ஆனால் இட்ஸ் ஒர்த் கீவிங் மணி. செகண்ட் மோகினி கதரி ஃபியூஷன் சொன்னாங்க, அது வேணாம் சொல்லிட்டு. பட் அதையும் பார்க்கலாம் சொன்னோம், பார்க்கல. பட் அதுவும் பார்த்துருக்கணும். சதுக்காமடி போகணும் தேக்கடிக்கு. அதாவது இந்த மோகினி ஃபியூஷன் இருக்கு, அது சூப்பராக இருந்துச்சு. கதகளி மோகினி கதகளி ஃபியூஷன் அது. அப்புறம் அது ஜீப் ரைடிங், அந்த வைல்டு ஆஃப் ரோடில் போயிட்டு ஜீப்பில் போய் இது பண்ணுறது, மலை மேலே போயிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இது வேஸ்ட், போகாமல் இருக்கலாம். ஆனால் எலிஃபென்ட் சஃபாரிஸ் பார்த்து நல்லா இருந்துச்சு. எலிஃபென்ட் சஃபாரி அது பார்க்கலாம். ஸோ நீங்கள் தெக்கடி போய் பார்க்குறதா இருந்தால் போட் ஹவுஸ்க்கும் தெக்கடியில் இருக்கிற இந்த போட்டிங்கும் இதுக்கும் போங்க. மூணார் போட்டிங் சூப்பராக இருந்துச்சு. மூணார் போட்டிங் மாதிரி நான் லைஃப்பில் எத்தனையோ பார்த்துருக்கோம். இங்கே பக்கத்தில் நம்ம போட்டிங்லாம் இருக்கு இல்லையா, இங்கே ஒயமான் ஒரு போட்டிங் இருக்கேவா, முத்துக்காடு போட்டிங், ஒயமான் முத்துக்காடு போட்டிங். அதே மாதிரி அங்கே சிதம்பரத்தில் வந்து ஒரு போட்டிங் இருக்குது. அதை விட இது சூப்பராக இருந்துச்சு மூணார் போட்டிங். ஸோ கண்டிப்பாக மூணார் போனால் போட்டிங் போங்க, நல்ல ஒரு மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறமா நிறைய நாலேஜபிள் பற்றி பார்த்தாங்க. டீ பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி டீ ரெடி பண்ணுறது, டார்ஜிலிங் டீ. அது ஒரு நாலேஜபிள் மாதிரி இருந்துச்சு. சாக்லேட் ஃபேக்ட்ரி எப்படி சாக்லேட் ரெடி பண்ணுறாங்க, பசங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. அது சாக்லேட் ரெடி பண்ணுறது எல்லாமே நிறைய எக்ஸ்பென்சிவ். வந்து ஸ்பைசஸ் கார்டன் போகணும். ஒரு செடியும் என்னென்ன உங்களுக்கு வந்து மெடிசன் வேல்யூ இருக்குது. எல்லாம் ஒரு 20 செடி, மெயின் செடி அதெல்லாம் வச்சு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்புறம் போட் ஹவுஸ் சூப்பராக இருந்துச்சு. சார் நான் ஷிப்பில் வேலை செய்கிறதால எனக்கு போட் ஹவுஸ் தான் சாட்டிஸ்ஃபேக்டரி. பிகாஸ் எனக்கு ஷிப்பில் வேலை பார்க்குறேன், அதனால் எனக்கு போட் ஹவுஸ் தான் சாட்டிஸ்ஃபேக்டரி. பட் போட் ஹவுஸும் என் பசங்க டோட்டலி என்ஜாய்டு. டான்ஸு நிறைய, அவங்க ஃபுல்லாக டான்ஸாக குடிச்சுட்டா இருந்தானுங்க. நாங்கள் பசங்க போனோம், பசங்க டோட்டலாக என்ஜாய் பண்ணாங்க. அதோட நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப், லா ஒண்டர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கீர்த்தியும் ரஃபி கீர்த்தி 2 பேருமே வந்து சூப்பர் கோஆபரேஷன், நல்ல கோஆர்டினேஷன். இங்க பஸ் ஏறதுக்கு முன்னாடி 1 day முன்னாடி அதான் பேக் பண்ணிட்டீங்களா, சார்ஜ் எடுத்து வச்சிட்டீங்களா, பவர் பேங்க் வச்சிட்டீங்களா, இதெல்லாம் இருக்கீங்க. சரிப்பா எடுத்து ஐ மீன் கண்டினியூஸனா எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம இதுக்கு போகிறோம். நம்ம இறங்கிட்ட பிறகு ரெஃப்ரெஷ் ஆனீங்களா, அகைன் மாதிரி ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டீங்களா, ஹோட்டல் கிடச்சிதா. ஸோ கீர்த்தியும் இவரும் கண்டினியூஸாக எனக்கு வந்து மெசேஜ் போட்டே இருந்தாங்க, கால் பண்ணிட்டே இருந்தாங்க. வந்துட்டோமா, சாப்பிட்டீங்களா, ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் வச்சோட கேட்டாங்க, லஞ்ச் ஆச்சுங்களா. நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம், நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி தான் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தால் ஒருவேளை நீங்கள் போகிறதா இருந்தால் கூட நீங்கள் அந்த சொல்லிட்டு போயிடுங்க, உங்களுக்கு ஃபுட் எடுத்து வைப்பாங்க.
ஃபுட்டெல்லாம் வந்து ஹோம்மேட் ஃபுட் தான். உங்களுக்கு இந்த ஹோட்டலில் தர மாதிரிலாம் இல்லை, பட் வெரி குட் ஃபுட். சவுத் இந்தியன் டேஸ்டோட இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப காரமும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோமோ செத்தாங்க. ஈவன் போட் ஹவுஸில் கூட பஃபே மாதிரி பண்ணியிருந்தாங்க. 4 பேர் தான் பண்ணாங்க ஜென்ஸு. ஆனால் நல்லா இருந்தது சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து கேரளா வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோமே, சாப்பாடு கஷ்டமாக இருக்குமே இல்லை. இவங்க ஆர்கனைசேஷனில் வந்து ஃபுட் வாஸ் வெரி குட். ஐ திங்க் இட்ஸ் எனஃப். ஏதாவது தேவையா? லாவன்ற மூலம் போனதா டென்ஷன் இல்லை. டென்ஷன் இப்போ நம்ம தனியாக போயிருந்தோம்னா ஒரு டிரைவர் பிடிக்கணும். அந்த டிரைவர் நல்லவனா கெட்டவனா தெரியாது. ஸோ அந்த டிரைவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. மேபி நம்ம காமன் பிளேஸில் போகிறோம், எங்கேயோ விட்டுலாம். அங்கெல்லாம் ஜெகன்னு வர போகிறோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, யார் எப்படி வராங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நம்மளால. ஸோ அந்த ஒரு சேஃப்டி எனக்கு ஃபீல் பண்ணேன். ஓகே, எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த ஃபுல் டென்ஷனை வந்து எனக்கு லாபன்றது. ஏதாச்சும் கால் பண்ணுவேன், ஜாஃபர் சார் கால் பண்ணுவேன், இல்லாட்டி ரஃபீக்கு கால் பண்ணுவோம், அவர் கால் பண்ணி ஆர்டர் சார் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஒரு டென்ஷன் எனக்கு இல்லை. மற்றபடி நம்ம ஒரு போனோமா, என்ஜாய் பண்ண வந்தோமா இருந்தோம். போயிட்டு யாரை கால் பண்ணுறது, அங்கே போய் வேற பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பேரும் திங்கி பேசி முடிச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு. அதனால அந்த அளவுக்கு ஒரு இது டென்ஷன், மெயின்லி டென்ஷன், மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு முடிச்சுட்டோம், போய் அடுத்து எங்கே போக போகிறோம், அங்கே என்ன பண்ண போகிறாங்க, யாரை போய் நம்ம பிடிக்கிறது அப்படின்ற இது இல்லை. ஒன்லி சிங்கிள் டிரைவர் தான். இன்கேஸ் நம்ம தேக்கடி நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு டிரைவர், மறுபடியும் அங்கேருந்து தேக்கடி வந்து அங்கே ஒரு டிரைவர், மறுபடியும் போட்டோஸ் அங்கே ஒரு டிரைவர். ஸோ நிறைய பேர் மாற்றி பண்ணுற மாதிரி. இங்கே ஒரு ஃபிக்ஸ்ட் டிரைவர் போட்டாச்சு. 4 days அவங்க தான் வந்தாங்க. அவரும் கோஆர்டினேஷன் பண்ணாரு. இந்த வந்த டிரைவருமே ஃபுல் கோஆர்டினேஷன். யார் கால் பண்றது, இங்க கால் பண்றதுன்ட்டு நல்லா இருந்துச்சு. லைன் எங்களுக்கு போலனா கூட அவர் வந்து கால் பண்ணி அவங்க யார் அனுப்பிச்சாலும் டிரைவர் அவங்க வந்து எங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிரைவரும் அகைன் ஒரு 1 hour days கழிச்சு மட்டும் கேரளா போவோம். ஏதாவது மிஸ் பண்ண ஸ்பாட்லாம் பண்ணணும், பார்க்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம். உங்களுக்கு லாஸ்ட் டைமு ஸ்டேட்டஸில் ஃபேஸ்புக் நான் சொட்டனக்கரைக்கு போகணும். பகவதி அம்மன் கோயில் தான் ரொம்ப மெயின் எய்மே. ஃபஸ்ட்டு பிளானே வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் 3 நாள் போகலாம் பிளான் போட்டோம். பட் நாங்கள் பஸ்ஸில் போனதால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் மேலே கொச்சின் போகிறதா இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு நீங்கள் ட்ரெயினில் போங்க, இல்லாட்டி ஃப்ளைட் எடுத்துக்கோங்க. ஃப்ளைட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட் ஃபீல் கம்மியாக, டயர்ட்னஸ் இருக்காது உங்களுக்கு. ஆனால் நிறைய சுற்றி பார்க்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் டயர்டாக போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களால் எனர்ஜி இருக்காது. என்னுடைய சஜஷன் வந்து கொஞ்சம் 3 months முன்னாடியே வந்து ஃப்ளைட்டில் புக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே சொன்னால் அவங்களும் புக் பண்ணிப்பாங்க. அதுக்கேற்ற கொஞ்சம் டயர்ட்ஸம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பசங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. அது ஒன்று தான். ஸோ நான் டெம்பிள் ஒரு 5-6 கோயில் போயிருந்தேன். சொட்டனக்கரை பகவதி டெம்பிள், ஆலம்புலாவில் ஒரு கிருஷ்ணா டெம்பிள் சூப்பராக இருந்துச்சு. குருவாயூருடைய பிரதர் சொல்கிறாங்க டெம்பிளை. அதுக்கப்புறம் வந்து வைக்கம் வீரர், நம்ம ஈவேரா சொல்லுவாங்க வைக்கம் வீரர்கிட்ட. அந்த ஈவேரா அது என்னதான் பண்ணாரு போய் பார்க்கணும் ஆசை. அங்கே சிவன் கோயில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பெரிய கோயில், வைக்கம் சிவன் டெம்பிள். அதுக்கப்புறம் வந்து மன்னர் சாலான்னு ஒரு லொக்கேஷன். அங்கே வந்து ஸ்னேக் டெம்பிள் சொல்கிறாங்க. ஒரு குளம் இருக்குமா, அது ஃபுல்லாக பாம்பாக சொல்கிறாங்க. நாங்கள் பாம்பெலாம் பார்க்கல. பட் நாகராஜ கோயில் எல்லாமே கோயில் நம்ம டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கோயில் பார்த்தோம்னா நம்ம ஊர்ல இருக்கிற கோயிலுக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் வியூ பார்க்கறது. அதெல்லாம் பார்க்கணும். அந்த கேரளா ஆர்கிடெக்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோயில் தான் இம்பார்ட்டன். இப்போ தமிழ்நாடுக்கு வந்தா எப்படி நம்ம தஞ்சாவூர் கோயில் ஆர்கிடெக்சர் அது மாதிரி கோயிலெலாம் பார்த்து அது ஒரு இம்பார்ட்டன்ட். கேரளா போனால் கண்டிப்பாக இங்கே போகணும். தஞ்சாவூர் இதில் இது சொட்டனக்கரை பகவதி டெம்பிள் கண்டிப்பாக போகணும். நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல். அதாவது கேரளா இஸ் நாட் ஓன்லி ஃபார் நேச்சர், ஆல்சோ ஸ்பிரிச்சுவல். இது நீங்கள் போடினா தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. அங்கேயும் போய் பாருங்க, டெம்பிள் போய் பாருங்க, நல்லா இருக்கும். அவ்வளோதான்.